நியூ இயருக்கு வீட்டிலே இந்த மாதிரி கேக்கு செஞ்சு பாருங்கங்க. அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாகிட்டு எளிமையான முறையில் முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் கடாயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக பண்ணிடலாங்க. நியூ இயருக்கு இந்த மாதிரி கடையில் கேக் வாங்காமல் வீட்டில் பண்ணி பாருங்கங்க. இந்த மாதிரி ஒரு கேக் முழுக்கில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பட்டர் சீட் போட்டுனாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கு இந்த கொஞ்சம் மாவு தூவிக்கங்க. மைதா மாவு தூவியிருக்கேன். இப்போ ஒரு கப்பு ரவை, ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சுகருங்க. ரெண்டையும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 ஏலக்காவும் போட்டுக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கணுங்க. ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். 1.5 கப்பு பாலுங்க. அப்புறமா ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 7-8 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாங்க. ரெண்டையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி வச்சுக்கணுங்க. மூடி வச்சுட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு ஒரு 10 நிமிஷம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு லூட்டி ஃபுட்டி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கணுங்க. கேக் மோல்டு டிஃபன் பாக்ஸு ஏதாவது ஒரு கடாயில் வச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஏர் இல்லாமல் தட்டி கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் மேலே லொட்டி புட்டி போட்டு ப்ரீ ஹீட் பண்ணணுங்க. ஒரு 45 நிமிஷம் வைங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கடாயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சி. 10 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நியூ இயருக்கு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். எளிமையான முறையில் வீட்டிலே நம்ம செஞ்சாச்சுங்க. இப்போ ஆற வச்சு நம்ம எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆற வைங்க. நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. யாருமே வீட்டில் செஞ்சதுன்னு சொல்ல மாட்டாங்க, கடாயில் செஞ்சதுன்னு. அந்தளவுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. நியூ இயராக ஹாப்பியாக கொண்டாடுங்க. ஹாப்பியாக இருங்க. சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சிங்க. எம்மி கேக் ரெடிங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.